ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெஸிஸ் ஜர்னி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு வேளாங்கண்ணி ட்ரிப் பார்க்கலாம். இந்த வாட்டி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட இந்த ட்ரிப் போயிருந்தேன். என்னடா இவங்க ஒரே வேளாங்கண்ணியாக ட்ரிப் போகிறாங்களேன்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணுறாங்க. வேறு வழியில் நாங்கள் அங்கே தான் போய் ஆகணும். பட் டோன்ட் வரி, இந்த வீடியோ நல்லா ஃபன்னாகவே போகும். வழக்கமாக நாங்கள் இந்த பொங்கலுக்கு தொடர்ந்து நமக்கு லீவ் வரும் இல்லையா, அந்த லீவில் வேளாங்கண்ணி போகிறது உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் போனோம். இதோட ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சி பார்க் ஸ்டேஷன் போயிட்டு லோக்கல் ட்ரெயின் வழியாக தாம்பரம் ரீச் ஆகி தாம்பரம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் 9:30க்கு உண்டு. அது வழியாக நாம் நாகப்பட்டினம் ரீச் ஆகிடலாம். அண்ட் இந்த ட்ரெயின் ட்ராவலுங்கிறது வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கோபி 65 செஞ்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு போயிருந்தோம் சாப்பிட்றதுக்காக. ஸ்நாக்ஸு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஜாலியாக ட்ரெயின் ட்ராவல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வேறு என்ன, வழியில் வர ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்டேஷனில் என்னெல்லாம் சிப்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டே போயிட்டுருந்தோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, நம்ம யூடிஎஸ் ஆப் வழியாக எடுத்தோன்னா நமக்கு பர் பர்சன் 70 ருபீஸ் ஆகுது. அதே டிக்கெட்டை நம்ம சேம் தாம்பரம் டு நாகப்பட்டினம் நம்ம கவுண்டரில் டிக்கெட் எடுத்தோன்னா 120 ருபீஸ் ஆகுது. ஸோ அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டின்னரையுமே நம்ம ட்ரெயினில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் விற்கிற இட்லி தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதோட குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே ஓகே தான். இது எங்கள் அக்கா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எப்படி இருக்கு? அண்ட் அடுத்து வழக்கம் போல் நம்ம ட்ராவல் போக போக நமக்கு குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எதுவுமே கொண்டு வரல, ஸ்வெட்டரு எதுவுமே கொண்டு வரல. அந்த துண்டு மட்டும் தான் இருந்துச்சு எங்ககிட்ட. அந்த துண்டு வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் நாகப்பட்டினமில் இறங்கி வேளாங்கண்ணி ட்ராவல் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் நாகப்பட்டினம் அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆனோடனே இன்னொரு பிளாட்ஃபார்மில் வேளாங்கண்ணிக்கு கிளம்புற ஒரு ட்ரெயின் கரெக்டாக நிற்கிது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நாகப்பட்டினம் இறங்கின உடனே டக்குன்னு டிக்கெட் கவுண்டரில் போய் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ட்ரெயினில் போய் ஏறிந்தோன்னா நம்ம கரெக்டாக வேளாங்கண்ணி போய் ரீச் ஆகிருக்கலாம். பட் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நாங்கள் அடுத்து கவுண்டரில் போய் கேட்கும்போது நெக்ஸ்ட் ட்ரெயின் வேளாங்கண்ணிக்கு எப்போனா கரெக்டாக நீங்கள் இந்த ட்ரெயின் இறங்கினோடனே தான் ஒரு ட்ரெயின் நின்றுச்சு, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போனால் உங்களுக்கு இன்னுமே காஸ்ட் கம்மியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பட் இதோட ஆல்டர்னேட் வே நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணோம்னா, நீங்கள் வெளியே வந்தோடனே உங்களுக்கு நிறைய ஆட்டோ நிற்கும், வேளாங்கண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் நீங்கள் ஏறி போகலாம் ட்ராவலு. இதுக்கு பர் பர்சன் 60 ருபீஸ் ஆச்சு. பட் நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சென்னை டு தாம்பரம் டு நாகப்பட்டினம் காஸ்ட் 70 ருபீஸ் தான் பர் பர்சன். பட் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 60 ருபீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரெயினை எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நம்ம காஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கமாக நம்ம எந்த ஊர் போய் லேண்ட் ஆனாலும் ஃபஸ்ட்டு போகிறது டீ கடை. ஸோ அந்த டீ கடைக்கும் நம்ம போயாச்சு. போய் டீ வடை சாப்பிட்டுட்டு நம்ம அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போக்கியாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்திங்கன்னா ரூம் கண்டுபிடிக்கிறது. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சர்ச்சோட ரூம் தான் அஃபோர்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஜஸ்ட் 1 டே ஸ்டேங்கிறதுனால எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த சர்ச் லான்ச்சுக்கு போனோடனே வெக்கேஷன் டைமுங்கிறதுனால டோக்கன் நம்பர் 200+ போயிடுச்சு. ஸோ அதோட ப்ராசஸ் என்னென்னா, அந்த டோக்கன் நம்பர் வாங்கிட்டு அதுக்கடுத்து ஒரு 6 o'clock போல் அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டோக்கன் நம்பர் 1லேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, ஒருத்தராக கூப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு 200th டோக்கன் கூப்பிட்றதுக்கே நமக்கு அங்கே 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு 8 o'clock 8:30 போல் ஆகிடும். அவ்வளோ டைம் நம்ம 1 டே ஸ்டே பண்ணுறதுக்காக வேஸ்ட் பண்ண முடியாது. 2 to 3 days ஸ்டே பண்ணுறீங்கன்னா நீங்கள் அங்கே இருந்த அந்த ரூம் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு அது கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் அதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, அந்த டோக்கன் நம்பர் கூப்பிட்டோன்னே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டோட நம்பர் அண்ட் உங்கள் தம் இம்ப்ரெஷன் வச்சுட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதோட ப்ராசஸ். பட் நாங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போகல. ஜஸ்ட் 1 டே ஸ்டேங்கிறதுனால நாங்கள் வேறு ரூம்ஸ் பார்த்தோம். அது எப்படின்னா, ப்ரைவேட் ரூமில் ஒரு 2 to 3 கண்டிஷன்ஸ் என்னென்னா, ரூம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணும்ல, பேசிக் நீட்ஸ் நம்ம லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருந்தால் போதும். நம்ம நைட் ஸ்டே கூட பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அந்த ரூமோட லொக்கேஷன் வந்து பீச்சுக்கும் சர்ச்சுக்கும் நடுவில் இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்தோம். ஃபைனலாக ஷர்மல் லாட்ஜ் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு மெயின் டாஸ்க் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னு நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்னா, நம்ம முட்டி போட்டு நடக்கலாம் அப்படின்னு இருந்தோம் வேளாங்கண்ணி அந்த பாத்தில். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது இந்த டே அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பாவும் மெர்சியும் ப்ரெஷ்ஷுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மெர்சி கலர் தான் என் பர்ஸ் ஒன்று தான் பாப்பா, அது கரெக்டாக தான்டா. அது கலர் மாதிரி தான் என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியும்.
அடுத்து நாங்கள் முட்டி போடுற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 8 o'clock, அதை கம்ப்ளீட் பண்ணது 9:45, கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஆச்சு முட்டி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறது. ரொம்பவே ஒரு கஷ்டமான வேண்டுதல் தான். பட் இஃப் யூ கேன் டூ இட், எல்ஸ் நோ நீட். நாங்கள் முட்டி போடும்போது எங்களுக்கு பெருசாக எந்த காயமும் இல்லை. என்னோடய தங்கச்சி 2 பேர், நானும் முட்டி போட்டேன். என் தங்கச்சி 2 பேருக்கு ஒரு காயமுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பெயினோடு முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து லைட்டாக தொலி கொஞ்சம் பேந்த மாதிரி இருந்தது. எங்கள் கூட சில பேர் முட்டி போட்டவங்களுக்கு வந்து ஒரு கால்வாசி தூரம் கூட கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளே காலில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது வந்து ஒரு ப்ராப்பரான சன்னி டே. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி முட்டி போட வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வேண்டுதலை ஒரு 9க்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைனா அந்த வெயில் ப்ளஸ் அந்த பெயினோட உங்களுக்கு அதை முடிக்க முடியாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வேளாங்கண்ணியில் லஞ்சுக்காக அந்த இன்டர்னலாக ஒரு சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். இன்றைக்கி ஹாலிடே வெக்கேஷன் டைமுங்கிறதுனால சரியான க்ரௌடாக இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் கரெக்டாக ஒரு 12 போல் அங்கே ரீச் ஆனதுனால ஒரு கொஞ்சம் க்யூக்கு முன்னாடியே போய் நின்றுட்டோம். பட் எங்களுக்கு அடுத்துமே ரொம்ப பெரிய க்யூ இருந்தது. பட் இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு சீசன் டைம், வெக்கேஷன் டைம் போயிருந்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் டேஸில் போனீங்கன்னா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக வெளியே சாப்பிட்டுக்கிறதே ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் உள்ளே சாப்பிட உட்காந்ததுமே அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஒரு குறையும் சொல்ல முடியாது சாப்பாடில். அந்த பரிமாறுறவங்க பரிமாறுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக, நம்ம வீட்டில் நம்ம அம்மா நமக்காக பரிமாறுவாங்க இல்லையா, வேணுமா இது வேணுமா அப்படின்னு அந்த மாதிரி பரிமாறினாங்க. சாப்பாடுமே ஏதோ ஃப்ரீயாக போடுற சாப்பாடு மாதிரிலாம் இல்லை, ரொம்ப தாராளமாக அடுத்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். சாப்பிட்றது தாண்டி இருக்கு, சாப்பிடு. புளிப்பான மாங்காய் வேணுமா? இந்த மாதிரி பெரிய கோவிலுக்கு போகிறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோ மைனஸ் பாயிண்ட்டோ எனக்கு தெரியல. பட் அந்த அவ்வளோ பெரிய இடத்த நம்ம ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட் போகிறதுக்குள்ளேயே நமக்கு டயர்டாகிடுது. பட் அந்த நடந்து போகிற ஜேர்னியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே இருக்க மரங்கள் அழகழகாக நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இது என்னவாக இருக்கும் அது என்னவாக இருக்கும்னு அப்படியே பேசிகிட்டே போகிறது, அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் நடக்க நடக்க நமக்கு கால் வலி இருக்குதே, அதுதான் நமக்கு ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்டே ஆகிடுவோம், அந்த மாதிரியும் இருக்கும். பட் ஜஸ்ட் 1 டே அப்படிங்கிறதுனால ஓகே. நாங்கள் முட்டி போட்டுமே நடந்ததுனால எங்களுக்கு அந்த கால் பெயின் நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் எங்கேயுமே உட்காரல, ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு கோவிலாக போய் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுலேயுமே இந்த மார்னிங் ஸ்டார் சர்ச் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதோடைய அந்த ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. அடுத்து நம்ம மாஸ் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். வேளாங்கண்ணியில் மதியானம் 12 மணிக்கு ஒரு தமிழ் மாஸ் உண்டு, அப்புறம் மதியானம் 3 மணிக்கு தமிழ் மாஸ் உண்டு. 12 o'clock தமிழ் மாஸ் நாங்கள் லஞ்சுக்கு போனதுனால மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த தமிழ் மாஸான 3 o'clock மாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ஏறுற ஸ்பீட்லேயே கீழே இறங்கியிருப்போம். அது எதனாலனா மாஸ் மேலே நடக்குதுன்னு மேலே போனோம், பட் மாஸ் கீழே தான் இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி நடக்கிற நடையில் இது ஒரு ஆட் ஆகிடுச்சு. நமக்கு மாஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்லேயே ஹோல் மாதமே முடிஞ்சிடுச்சு. ஸோ மாஸ் முடிஞ்ச கையோடு நம்ம சர்ச்சுக்கும் பீச்சுக்கும் நடுவில் நிறைய கடை வீதிகள் இருக்கும் இல்லையா, அதிலலாம் அப்படியே போய் லைனாக என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லை சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், யாரால ரிலேட் பண்ண முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே நம்ம அப்பா கூட போனோன்னா என்னென்ன கடை இருக்கோ அது எல்லாத்தையுமே அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ நமக்கு வாங்கி கொடுத்துட்டே தான் போவாங்க. அதே இது நம்ம அம்மா கூட போனோன்னா நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்டால் கூட அது வேணாம் இது வேணான்னு சொல்லி நமக்கு வாங்கி கொடுக்காம தான் போவாங்க நம்ம அம்மா. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், அந்த கடையில் அப்படியே லைனாக பார்த்துட்டே போனோமா, அதோட எண்ட் என்னது பீச். ஸோ பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். டு மை சர்ப்ரைஸ் பீச் வந்து அங்கே கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லவே இல்லை. ஒன்று வந்து ரொம்ப க்ரௌடு, தண்ணி வந்து ரொம்ப டர்ட்டி.
இப்படி தான் இருந்துச்சு. அண்டு இன்னொரு திங், நம்ம பீச்சுக்கு மண்ணில் எவ்வளோ தூரம் நடந்து போய் பீச்சுக்கு போவோம் நம்ம சென்னையில். பட் அங்கே வந்து அந்த பீச்சோடைய கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடற்கரை, அந்த அலை வந்து அடிக்குதுல்ல, அந்த எண்ட்லேயே கடையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு அங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடடாக தான் இருந்துச்சு. நாங்கள் அங்கே லோக்கல் கடைக்காரங்க கிட்ட விசாரித்த போது கூட, என்னென்னா பீச்சில் முடிகிற இடத்துலையும் நீங்கள் கடையை வச்சிட்டிங்க, ஆளுங்க நிற்கிறதுக்கு இடம் இல்லாதுன்னு விசாரித்த போது இந்த மந்தில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் 2 months கழிச்சு வந்தால் கடல் வந்து கொஞ்சம் உள்ளே போயிருக்குமா, அப்போ நமக்கு அந்த மண் தரையில் நடக்க கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பீச் வந்து என்ஜாயபுளாக இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. சும்மா ஒரு வாட்டி கால் நனைக்கிறதுக்கு ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பீச்சில் கொஞ்ச நேரம் கால் நினச்சிட்டு அடுத்து நம்மளுடைய மெயின் டார்கெட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீச்சுக்கு வந்துட்டு மீன் சாப்பிடாம போனால் எப்படி? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மீன் கடைக்கு போய் உட்காந்துட்டு அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா ட்ரிப்லேயுமே எனக்கு அஃபெக்ட் பண்ணுறது வந்து இந்த குளிர் தான். அந்த குளிரில் தான் நான் எப்போயுமே சக்காயாக உட்காந்துருவேன் எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி இந்த ட்ரிப்லேயும் குளிர் செம்மையாக, அந்த சில் ப்ரீஸும் பீச்லேருந்து அடிக்கிறதுக்கு அதுக்கும் ஸ்வெட்டரும் இல்லை. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு பேர் வந்து ஷீலா மீன். இந்த கொதிக்க அடுப்புலேருந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கொதிக்கிற எண்ணெய் வந்து அந்த மீன் மேலே அப்படியே இருக்குது பபுள்ஸோடு. நான் அந்த எண்ணெய் எடுத்து அப்படியே என் வாயில் வச்சுட்டேன் அந்த பீஸு. உடனே என் வாய் சொல்லுன்னு நினச்சா, அதுதான் நீங்கள் அந்த ரியாக்ஷன் பார்க்குறீங்க. பட் டேஸ்ட் எல்லாமே சூப்பர் தான். உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதர்வைஸ் இட்ஸ் குட். அடுத்து இன்னும் 2 பெரிய மீன் வாங்கியிருந்தோம், அது வந்திருந்தது, அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் டோட்டலாக நாங்கள் இன்றைக்கி இன்னொன்று புதுசாக ட்ரை பண்ணது வந்து நண்டு ட்ரை பண்ணோம். நண்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் பெருசாக சாப்பிட்டதே இல்லை, அது எப்படி சாப்பிடும் கூட ஐடியா இல்லை. பட் ஏதோ ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒன்றுமே பண்ணல, அது எல்லாத்தையும் மென்று துப்பிட்டு இருந்தோம். அது மாதிரி தான் பண்ணோம் நண்டு. ஓகே, பட் மீன் அளவுக்கு இல்லை, பட் ஓகே சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே தெரியல. அடிச்சு எல்லாம் வந்துச்சு அப்படி இருக்கும். ஏய் ஒண்ணுமே படல. கண்ணாடி போடுறது என்னடா? வேஸ்ட். ஏய் சூப்பர். இன்னும் ஒரு பால். நினைச்சாட்டா அந்த பீச்சில் இருக்க எல்லா ஃபுட் ஐட்டமையும் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் பீச்சில் கால் வச்சுட்டு வரலான்னு மெர்சி சொல்லிட்டு இருந்தான். பீச்சில் கால் வச்சா ரொம்ப குளிருமே அப்படின்னு சொல்லி நாங்கள் போகாமல் இருந்தோம். பட் அவள் கால் வச்சுட்டு சொன்னால் பீச் தண்ணி தான் வார்மாக இருக்கிறதுலையே அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் கால் வச்சுட்டு வந்தோம். உண்மையாலே ஒரு சுடு தண்ணியில் போய் கால் வச்ச மாதிரி தான் இருந்தது பீச் வாட்டர். நல்லாவே வார்ம் ஆகிடுச்சு நைட் ஆன உடனே. பாண்டா வாங்குறா.
இது எவ்வளோண்ணா குழந்தை பொம்மை எல்லாம் இல்லை நம்ம குழந்தை எல்லாத்துக்கும் ஒரே ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு ரூமில் கொஞ்ச நேரம் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம செக் அவுட் டைம் வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை பாய்.